பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்க. யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த 1 யோவான் ஒரு அருமையான நிருபம். யோவான் எழுதும் பொழுது இந்த நிருபத்தை எது பின்னணியில் எழுதினார், எந்த டெக்ஸ்ட்டை இதுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். இந்த 1 யோவானில் வர அந்த வார்த்தைகளை வச்சு இன்னைக்கு நிறைய சபையில் சில விதமான தவறான புரிந்துகொள் உள்ளே போயிட்டாங்க. பாருங்க, அவங்க ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ளே வரும்பொழுது அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு சபையில் பாவ அறிக்கைன்றது ரொம்ப முக்கியன்றதை கொண்டு வந்துட்டாங்க. நல்லா ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது, ஆராதனை பண்ணி முடிக்கும் போது ஒரு பாவ அறிக்கை பண்ணணும். எல்லாரும் கரங்களை தூக்கி இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன பாவம் பண்ணமோ, நினைப்புக்கு வராதெல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை பண்ணோம். அந்த அறிக்கை பண்ண உடனே அது சுத்திகரிக்கப்படுது. அது சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் அப்படின்றாங்க. பிறகு இந்த ரத்தத்தின் வல்லமையை சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் பாவ அறிக்கையினுடைய வெளிப்பாடு என்னன்னே வரும். இந்த ரத்தத்தின் வல்லமையை சரியாக புரியலன்னா பாவ அறிக்கை ரொம்ப பவர்ஃபுல்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்னைக்கு கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற எண்ணங்களை நம்ம என்னைக்கு நுழைகிறோமோ, அந்த ரத்தம் என்னைக்கு என்ன கழுவுகிறதோ, அந்த முதல் முறையாக அந்த ரத்தத்தின் கழுவுதலுக்கு நான் வரணும், அந்த ரத்த கழுவுதல் என்னை யாருமே பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த வல்லமை மகா மேன்மை வாய்ந்தது, மகா உண்மை உள்ளதும் வல்லமை உள்ளதா இருந்தது. அதனாலதான் அவர் ரத்தத்தினால் நீங்க மீட்கப்பட்டீங்களேன்னு பவுல் சொல்றாரு. இப்ப இந்த ரத்தத்தினுடைய மேன்மை எப்படின்னா, நான் ஒரு பாவம் பண்ணும் போது நான் அறிக்கை செஞ்சு அந்த ரத்தம் மீண்டும் அந்த பாவத்தை கழுவி என்னை சுத்திகரிக்குதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ என்னை முதல்ல அவர் ரட்சித்திருக்கிற அந்த ரத்தத்தின் மேன்மையை ஒரு பாவமோ ஒரு தவறோ 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமோ ஒரு பிரமாணமோ நான் மீறும் பொழுது அதை ரத்து செய்ய முடியும்னு சொன்னா, அந்த ரத்தத்தின் வல்லமையை ரத்து செய்ய முடியும்னு சொன்னா, அப்ப பிரமாணத்தில் அதிகமான வல்லமை இருக்கு, இல்லை அல்லது பாவத்துக்கு அதிகமான வல்லமை இருக்குன்னு அர்த்தம். நல்லது யோசிக்கணும். அப்போ ரத்தத்தின் மகா மேன்மையினால் மீட்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு, நான் ரட்சிப்புக்குள்ளாக வந்த பின்பு நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த கட்டளையினுடைய மீறுதலோ ஒரு பாவத்தின் செயலோ ஒரு எண்ணத்தினால் வரக்கூடிய காரியமோ எப்படி அதுல இருந்து நம்ம மீண்டும் நிலைநிற்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 2 கோட்பாடை தான் இன்னைக்கு அவங்க தவறான வகையில் அதை புரிந்து கொண்டாங்க. அந்த புரிந்து கொள்ளுதலை வேத வசனத்தின் மூலமாக எப்படி நம்ம அறிந்து கொள்ளலான்றதை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த 1 யோவான் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அதனால இந்த 1 யோவானை நிறைய காரியங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம். இன்னைக்கு 1:8 கூட கொஞ்சம் டீல் பண்றேன். கடைசி டைம்ல நான் 1:9 நிறைய பேசினேன், 1:8 பேசல, 1:8 பேசுறேன். அதில் 5லேருந்து 7 வரையும் பேசலாம், நேரம் இருக்கும்போது பேசலாம். இன்னைக்கு முடிஞ்சா பேசுறேன், அடுத்த வாரம் பேசுறேன். ஏன்னா இது ஒரு வெளிச்சம் அவசியம். இதுல என்ன நடக்குது, அது யோவான் அந்த நிருபத்தை எழுதினுடைய பின்னணி ரொம்ப முக்கியம். இதை விளங்கி கொள்ளும் போது தான் மேன்மை வரும். பாருங்க, இந்த நிருபத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையை கொடுக்க விரும்புகிறேன். இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்து பாவத்தை சுமந்து தீர்த்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அவர் பரமேறி போக முன்னாடி ஒரு வார்த்தையை சொன்னார் சீஷர்களை பார்த்து, உலகம் எங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு அவர்களை சீஷராக்குங்கள். அப்ப உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்ல சொல்றார், இந்த கிருபையின் சுவிசேஷத்தை சொல்ல சொல்றார். அப்ப உலகம் எங்கும் போகும்போது இந்த கிருபையின் சுவிசேஷம் என்ன செய்யுதுன்னா, ஒரு மனிதனுடைய நிலைமையை மாத்துது. எந்த நிலைமையை மாத்துதுன்னா, அவன் பாவம் பண்ணும்போது, அதாவது அவன் பாவம் பண்ணதுனால பாவியா இல்ல, ஆதாம் பாவம் பண்ணதுனால அவன் பாவத்தின் வித்துக்குள்ளாய் பிறந்திருக்கிறதுனால அந்த பாவத்தின் நிலைமையிலிருந்து அவன் தரத்தை மாத்துது. அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இப்ப அந்த நிலைமையை மாற்றும் போது அந்த நிலைமையிலிருந்து அவனை வெளியில கொண்டு வருது. எது? கிருபையின் சுவிசேஷம்.
பவுல் சொல்லும் போது அந்த 2 சொல்லும் பொழுது, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான்ற அந்த வார்த்தை எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நீங்க ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷத்தை அவன் அங்கீகரிக்கும் பொழுது ஒரு பிறப்பையே கண்டடைகிறான். எந்த பிறப்பு கண்டடைகிறான்னா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு அவன் பிழைக்கிறான். அந்த நீதியின் பிறப்புக்குள்ளாக அவன் வர ஆரம்பிக்கிறான். இதுக்கு தான் சுவிசேஷத்தின் வல்லமை. இப்ப நான் நீதியின் பிறப்புக்குள்ள வந்துட்டேன், அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். எந்த நிலைமைக்கு? இப்ப பாவத்தின் நிலைமையில இல்லாம நீதியின் நிலைமை என்ற ஒரு ஸ்தானத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்து ரட்சிப்பின் மூலமாக மீட்பினுடைய மேன்மையின் அடிப்படையில் என்னை நிக்க வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை ஒத்துக்கிறீங்க? இப்ப மீண்டும் இப்ப பாருங்க, நான் இப்போ ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், அந்த நீதியின் ஸ்தானத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ அந்த கட்டளையினுடைய மீறுதல் ஒன்று செய்றீங்க, ஒரு பாவத்தை பண்றீங்க, இல்ல ஒரு தவறை பண்றீங்க, ஏதோ பண்றீங்க. மீண்டும் நீங்க பண்ணும்போது நீங்க இந்த நீதியின் நிலைமையிலிருந்து பாவத்தின் நிலைமைக்கு திரும்ப போறது கிடையாது. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? ஏன்னா உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அந்த நிலைமைக்கு என்ன பண்றது இல்ல, போறது இல்ல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த பாவ அறிக்கை செய்யும்போது என்ன இருக்குதுன்னா, நீங்க நீதியின் நிலைமைக்கு வந்துட்ட, இப்ப பாவத்தை பண்ணிட்ட, இப்ப பாவத்தின் நிலைமைக்கு போயிட்ட, திரும்ப இந்த பாவ அறிக்கை பண்ணிட்டு மீண்டும் நீதி நிலைமைக்கு வா. இது என்னால உண்டானதல்ல, என்ன நீதி நிலைமைக்கு கொண்டு வந்ததே அந்த மீட்பின் காரியம் தான், அந்த ரட்சிப்பின் காரியம் தான். விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாவம் பண்றேன், ஒரு தவறு நடக்குது, ஏதோ ஒண்ணு பண்ணும் போது என்ன மீண்டும் அந்த பாவத்தின் நிலைமைக்கு கொண்டு போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அது அதனாலதான் பாருங்க, அந்த மேன்மையை கொண்டு வரணும். இன்னும் மேல போலாம், அப்படி சொல்லினே வர பாருங்க. ஒரு விதை இருக்குதுன்னு எடுத்துங்களேன், எல்லாமே விதையில இருந்தா முளைக்குது. ஒரு நல்ல மரத்தின் விதை எடுத்துங்க, ஒரு தேக்கு மரம், ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு வேப்ப மரம், ஏதாவது எடுத்து, ஒரு புளிய மரம், எல்லாம் பார்த்துருக்கிற மரம் புளிய மரம். ஏன்னா சின்ன வயசுல யாராவது ஒருத்தராவது கல் எடுத்து அடிச்சிருப்போம். அந்த மரத்தை நீங்க பார்க்கும்போது அது ஒரு விதையில இருந்தா வருது. ஆனா அந்த விதையை பார்க்கும்போது அந்த விதைக்குள்ளாக அந்த மரத்தினுடைய உருவத்தை உங்களால பார்க்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த விதையை பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய உறுதியும் உங்களால பார்க்க முடியாது. சொல்றது விளங்குதா இல்லைங்களா? இப்ப அதை கொண்டு போய் ஒரு பூமியில விதைக்கிறேன், விதைச்ச உடனே அது மரமாகுது. இப்போ அந்த விதைக்குள்ளாக இருந்துதான் அந்த மிக பிரம்மாண்டமான ஒரு மரம் வளருது. அந்த விதைக்குள்ளாக தான் அந்த மரத்தினுடைய உறுதியின் தன்மையை நிக்குது. விளங்குதா இல்லைங்களா? இப்ப ஆவிக்குரிய தன்மை எப்படிப்பட்டதுன்னா, இப்போ உங்களை ஒரு விதை மாதிரி கொண்டு வர்றாரு. பாவத்தின் நிலைமையில இருந்து நம்மளை நீதி நிலைமையில கொண்டு வந்து ஒரு விதையா உள்ள போடுறாரு. இப்ப உள்ள போட்ட உடனே பார்க்கும்போது அது தெரியாது. கிறிஸ்துவுடைய உறுதி, கிறிஸ்துவுடைய பிரம்மாண்டம், கிறிஸ்துவுடைய தோற்றம், கிறிஸ்துவுடைய எந்த விதமான பாதிப்பு நமக்கு தெரியாது. இப்ப அது விதைக்கப்பட்ட பின்பு அது வளர ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் இந்த போதனையை கேட்க 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 கிறிஸ்துவோடு கூட உங்க நேரங்களை ஸ்பெண்ட் பண்ண வார்த்தையோடு நீங்க இடைப்பட நீங்க அந்த விதைக்குள்ள இருக்கிற எந்த விதை உங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதையினுடைய மிகப்பெரிய தோற்றம் உள்ள மரங்களா நீங்க மாறுறீங்க. அந்த மாதிரி விளங்குது. அதனாலதான் பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் இருக்குது, ஜெபிக்கிறது, நேரங்களை ஸ்பெண்ட் பண்றது, அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில நிறையிறது, ஜெபிக்கிறது, கர்த்தர்கிட்ட போய் உட்கார்றது நல்லது. ஜெபிக்க வேணும்னு சொல்லவே இல்லை. நான் ஜெபிக்கிறதுனால காரியம் வரல, காரியம் மாறி இருக்கிறதுனால தான் நான் ஜெபிக்கிறேன். நீ உலகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ ஜெபி காரியம் மாறும் இல்ல, கர்த்தர் எனக்காக மாத்தி வச்சுட்டாரு. இப்ப நான் ஜெபம் பண்ணும் போது காணக்கூடிய தரத்துல அதை கொண்டு வந்து காமிக்கிறேன். அப்ப கடவுளோட நேரம் ஸ்பெண்ட் பண்றது, கடவுளோட இருக்கிறது, கடவுளோட நம்ம நேரங்களை கழிக்கிறது ரொம்ப அருமை. ஆமென். அதனாலதான் பாருங்க, மரியாதை பார்த்து சொன்னாரு, இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. இன்னும் நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டா. அவர் உட்காந்து கால் அமுத்திருந்தாளா இயேசுக்கு? ஆண்டவரே உங்க கால் ரொம்ப வலிக்கும் நான் நினைக்கிறேன், அமுத்திருந்தாளா? இன்னும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. ஆண்டவரே உங்க துணியெல்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா நான் துவச்சி வாஷ் பண்ணி அயன் பண்ணி நீங்க போறதுக்குள்ள நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். இன்னும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. தேவ சமூகத்தில் நீங்க உட்கார்றதுதான் உங்க வாழ்க்கையின் நல்ல பங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க விளையாடப்பட்ட நேரங்கள், உங்களுடைய நேரங்கள், கர்த்தர் சமூகத்தில் ஒதுக்குற காரியங்கள், அது கர்த்தருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் நிக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அவ்வளவு உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு சீரியலுக்கு எவ்வளவு நேரம் உட்கார்றோம்? டக்குன்னு புரியுது பாருங்க, சொன்னவனே சரி. ஒரு சீரியலுக்கு எவ்வளவு நேரம் உட்கார்றோம்? அரை மணி நேரம். பைபிள் வாசிக்கிறதுக்கு அரை மணி நேரம் உட்கார்றீங்களா? 2 சீரியல் பாருங்க, எவ்வளவு நேரம் போகுது டைம்? ஒரு கிரிக்கெட் 2020 மேட்ச் நீங்க உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பாக்குறோம்? 4 6 2 ஐயோ அப்படியே உண்டற மாதிரி ஆயிடுவான். பொட்டாஸ் நேரத்தை பாத்துறீங்களா? எப்போ மேட்ச் அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், வீட்டுக்கு போறோம், வண்டி எடுத்துக்கலாம், பாத்துறீங்களா? ஏன்னா நேரங்களை நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ உங்க மனது, உங்க எண்ணங்கள், உங்களுடைய தாக்கங்கள் மாற ஆரம்பிக்குது.
கடவுளுடைய சமூகத்தில் வரும்போது நல்ல பங்கு உள்ள ஆட்களா நீங்க மாறுறீங்க. நல்ல பங்குன்னு சொன்னா நல்ல ஷேர் மார்க்கெட்ல கடவுளோட இணைறீங்க. கர்த்தருடைய எல்லா ஷேரையும் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஆசீர்வாதம் என்ற ஷேர், சுகம் என்ற ஷேர், வெற்றி என்ற ஷேர், உயர்வு என்ற ஷேர், எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? மார்த்தாலும் நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கடவுள் சமூகத்தில் உட்காரலன்னா உங்க வாழ்க்கையில கவலையும் கண்ணீரும் தான் மிஞ்சும். கர்த்தர் சமூகத்தை உட்காரும் போது உங்க வாழ்க்கையே கர்த்தருடைய பங்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா மாறிடும். அதான் விசுவாசிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஒரு மரத்தை எடுத்துங்க, ஒரு இலை பழுத்து போதுன்னு வைங்களேன், அந்த இலையை கிளின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இலையை கிள்ளி போடுவோமா, அந்த இலையை எடுத்துருவோமா, அவசியமே கிடையாது. பாருங்க, நீங்க அந்த மரம் அந்த தண்ணீர் இருக்கும்போது அந்த மரத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் அந்த ஜீவனுக்குள்ள போக போக அந்த பழுத்த இலை தானா உதிர ஆரம்பிச்சிடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது இந்த வார்த்தைன்ற ஜீவன், இந்த வார்த்தைன்ற ஜீவன் நீங்க உட்கொள்ள 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 உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பழுத்து கிடக்குதோ அது தானா உதிரிடும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த இலையவிலே பிரச்சனையா இருக்கு, அந்த ஒரு இலை பழுப்பா இருக்குது, அதுல கொஞ்சம் டீல் பண்றோம் நினைக்கிறேன். பொறாமை என்ற இலையை குறித்து நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அவசியமே கிடையாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய 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 மனமாற்றத்தை யாரும் அதெல்லாம் பேசணும் அவசியமே கிடையாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா உங்களுக்கு சொல்றாங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உட்கொள்ளும் பொழுதுதான் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணுமா? டைரியா வருது, 6-7 முறை டைரியா ஆகிப்போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, என்ன பண்றாங்க? உடனே என்ன பண்றாங்க? ஏன்? டைரியா கிட்ட தானே போய் அவங்க டீல் பண்ணணும். ஏன் குளுக்கோஸ் கிட்ட டீல் பண்றாங்க? எத்தனை முறை போயிருக்கலாம், தண்ணியா போச்சா, அதெல்லாம் கேட்டுனே இருப்பாங்க. ஓஹோ, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாட்டில், 2 பாட்டில், 3 பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா நின்றுடுது. ஏன்? ஜீவன் உள்ள போது பிரச்சனை அடைச்சு போகுது. விளங்குதா இல்லைங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? கிறிஸ்துன்ற ஜீவன் உள்ள போனங்க, உள்ள போக போக உங்க வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் தானா உதிர ஆரம்பிக்கும். உங்க எண்ணங்கள்ல இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் தானா உதிர ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள் தானா உதிர ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, நம்மளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஜாதி, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். பரிசுத்தம் என்ற வார்த்தை பிரித்தெடுக்கப்பட்டது. நம்ம ஒரு காரியத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக பிரித்து எடுத்திருக்கிறார். என் வீட்டில் வந்தீங்கன்னா சில கப்பு இருக்கும். அந்த கப்பு பார்த்தீங்கன்னா விசேஷமாக இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கப்பில் தான் காஃபி கொடுப்போம், அந்த கப்பில் தான் பயன்படுத்தும். நான் அந்த கப்பில் குடிச்சதே கிடையாது. இவ்வளோ பெருசு இருக்கு அந்த கப்பு. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்காகவே வாங்கினேன். அவன் வந்தானா நிறைய காஃபி குடிப்பான். இவ்வளோ பெருசு இருக்கு அந்த கப்பு. அவன் வந்தான்னு வச்சுங்க, அவனுக்காகவே போய் அந்த கப் எடுப்போம், அந்த கப்பை கழுவோம், அதில் காஃபி ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா உட்காந்து குடிச்சுட்டு இருப்பான். இதுவரையும் அந்த கப்பில் நான் காஃபி குடிச்சதே கிடையாது. ஏன்னா அந்த கப்பு அவனுக்காகவே வாங்க வச்சு, அது பிரித்து எடுக்கப்பட்டது, ஒரு நோக்கத்துக்காகவே வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் பாருங்க, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் சொன்னா தேவன் ஒரு நோக்கத்துக்காகவே நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் விரும்புகிறார். அதான் பரிசுத்தம். பாருங்க, இந்த பரிசுத்தத்துக்கு எதிரானது என்பது பாவம் கிடையாது. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு எதிரானது என்ன? பாவம் கிடையாதுங்க. அசாதாரணம் சாதாரணம், அசாதாரணம் சாதாரணம். பரிசுத்தம் சொன்னா அசாதாரணம், விலையேறப்பட்டது. சாதாரணம் சொன்னா நார்மல், காமனஸ். அதுல ஒரு பெருசா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்ற மாதிரி நான் வாழக்கூடாது, நான் அசாதாரணமான உள்ள மனுஷனை வாழணும் தேவன் விரும்புகிறார். அப்ப உலகத்தான் சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்கிறதுல, தேவன் சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்க கூடியவனா இருக்கிறேன். உலகத்தான் ஒரு காரியத்தை குறிச்சு, ஒரு எண்ணத்தை குறிச்சு, ஒரு வாழ்க்கை குறிச்சு யோசிக்கிறது நான் யோசிக்கிறதுல, தேவன் எப்படி யோசிக்கிறார் அப்படி நான் யோசிக்கிறேன். ஆமென். சாதாரணம் அசாதாரணம். அப்ப பரிசுத்தத்திற்கு ஆப்போசிட் சின்னு கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது பாவம் தான், அது ஆப்போசிட். இல்ல இல்ல இல்ல, பரிசுத்தத்துக்கு எதிரானது சாதாரணமானது, பரிசுத்தம் என்பது அசாதாரணமானது. சொல்லுங்க, நான் அசாதாரணமானவன். சொல்லுங்க, நான் அசாதாரணமானவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அசாதாரணமானவன். ஆமென். அதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அப்ப எல்லாமே அசாதாரணமா செய்யறேன். என் வாழ்க்கையில உலகத்தை அவன் நோயை பார்த்து அவன் கதறவன், நான் கதறது கிடையாது.
உலகத்தான் கதற மாதிரி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உடனே சொல்றேன், கர்த்தாவே அவன் கதறான், எனக்காக நீர் கதறி இருக்கிறீர் கல்வாரி சிலுவையில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்? எத்தனை பேர் விளங்குது? பாத்துறீங்களா? அவன் கதறான், நான் கதறலாமா ஆண்டவரே ஆண்டவரே? இல்ல இல்ல, அவன் கதறான், ஆனா எனக்காக சிலுவையில் இயேசு தான் கதறினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கதறினார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் உங்களை பரிசுத்தம்ன்றார். ஆமென். அடுத்து அந்த 1 யோவான் 1:9 போறதுக்கு முன்னாடி ஒரு முன்னறியை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த முன்னுரையை நீங்க விளங்கும் பொழுது தான் 1 யோவான் 1:8 1:9 பேசும்போது நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு போதகரா இருந்தாலும் சரி, தேவனை பார்க்கிற அந்த விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தேவனை அணுகும் போது தேவனுடைய சுவாபத்தை அறிந்த மனிதனாய் நம்ம அணுகணும். ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு போதகரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அப்படி அணுகணும். அப்படி அணுகும் போதுதான் நம்ம வாழ்க்கைக்குரிய பதிலை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பாருங்க, ஒரு முறை ஒரு பாஸ்டருடைய குழந்தைய ஜெபம் பண்ண வேண்டியதார். முதல் பிறந்த நாள், அதனால அந்த பாஸ்டர் கூப்பிட்டுருந்தாரு. போனேன். அன்னைக்கு அப்படியே டெடிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். சரி பண்ணிடலான்னு பண்ணேன். நான் போனேன், எல்லாம் பிரசங்கம் பண்ணி டெடிகேட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அந்த பாஸ்டர் வந்தார். அவர் கொஞ்சம் நண்பர், நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய கூத்து. என்னாச்சு? எங்கள் மாமனாரும் மாமியாரும் போகிற சபையுடைய போதகர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணார். நல்ல விஷயம் தானே, இதில் என்னடா? இல்லை, அந்த பாஸ்டர் சொன்னார், இல்லை வந்து ஜெபம் பண்ணும்போது அருமையாக ஆரம்பித்தார். கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம் நல்ல பரிசுன்னு சொன்னார். அப்படியே உட்கார வச்சு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. இந்த காலகட்டத்துக்கு ஒரு குழந்தை போதும், ரெண்டெல்லாம் வானா நமக்கு எதுக்கு ரெண்டெல்லாம் பெற்றுக்கணும்? ரொம்ப நெருக்கும், பாவம் பெருகி கிடக்குது, பிள்ளைங்களை பெற்று பாவத்துக்கு வைக்கக்கூடாதுன்னா ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சார். கர்ப்பத்தின் கனி. அப்படி இடையில பாருங்க, அப்படியே ஒரு டைவர்ஷன் எடுக்க வேண்டியது. அப்படியே இப்போ அது அறிவுரை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொன்று சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே ரொம்ப கோவப்பட்டிருக்கிறார் அந்த பாஸ்டர். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க கர்த்தரை விட குழந்தைய நிறைய நேசிச்சிங்கன்னா கர்த்தர் அந்த குழந்தைய எடுத்துக்குவார். அதுக்கு 2 சாட்சி. அதுக்கு அவன் மாமனார் மாமியார் ஆமேன் அல்லேலூயா. கர்த்தர் குழந்தைய எடுக்கணும். அதாவது அதிகமா நீங்க கர்த்தரை நேசிக்காம இந்த உலகத்தை நேசிச்சீங்கன்னா கர்த்தர் குழந்தை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த உலகத்துல சந்ததியே இருந்திருக்காது. ஒரு வீட்டுல கூட குழந்தை பிறக்கிறது நீங்க கேட்டே இருக்க முடியாது. பிறந்தவனே செத்து போயிடும். ஏன் நீ என்ன நேசிக்கவே இல்லையா, உனக்கு எதுக்கா குழந்தை, வா அப்படின்னு தூக்கின்னு போயிட வேண்டியது. எத்தனை பேர் விளங்குது? இன்னொரு நண்பர், அவரை பாஸ்டர். அவர்கிட்ட ஒரு அம்மா சொல்லிச்சான், பாஸ்டர் எனக்கு குழந்தை இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணோடனே 2 குழந்தையாக கன்சீவ் ஆகிட்டாங்க. உடனே அந்த அம்மா நான் பாஸ்டர்கிட்ட வந்து பொருத்தனை பண்ணிச்சேன். பாஸ்டர், ஆண் குழந்தையா இருந்தால் 5000 ரூபாய் காணிக்க தரேன், 2 ஆண் குழந்தை இருந்தால் 5 10,000 ரூபாய் காணிக்க தரேன். கடவுளுக்கு கிருபை 2 ஆண் குழந்தையா பிறந்துச்சு. குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மா 10,000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. இப்போ வசூலுக்கு அனுப்பலாமா சொல்லுங்க? 5000 ரூபாய்க்கு ஒரு குழந்தை நீ தரல, முதல்ல ஒன்று கொடுத்துரு, அப்புறமா நீ தரல அதையும் கொடுத்துரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவ்வளோ கொடூரமானவர் இல்லை. அவர் சொல்றாருங்க, நல்லோர் மேலையும் தீயன் மேலையும் வானத்தை பொழிய பண்ணி சூரியனை உதிக்க பண்ணுகிறாராம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இது வந்து ஒரு தேவனை ஒரு விரிவான சிந்தனைக்குள்ளாக அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, கொண்டு போகவே முடியல. இந்த பாதிப்பு பாருங்க உள்ள நிறைய ஏறு. அதனால ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கூட எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, அந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க அந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணணும்னு சொன்னா முதல்ல தேவனுடைய காரியங்கள், தேவன் என்னவா இருக்கிறார்ன்றதை நீங்க புரிஞ்சீங்கன்னா தான் அந்த வசனத்தை வியாக்கியானமே பண்ண முடியும். பாருங்க, வேதத்துல ஒரு 18ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் வேதத்தை மொழிபெயர்த்திருக்காரு. 11ஆம் நூற்றாண்டு. அவர் தான் வந்து கிரீக்கை படித்தவர், நல்லா ஈப்ரை படித்தவர், முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவர் பேர் வந்து மைல்ஸ் கவடல் அப்படின்றவர் தான் முதல்ல அந்த வேதத்தை மொழிபெயர்த்தார். நல்லா படித்த மனுஷன். இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம். மைல்ஸ் கவடல் கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா அவர் சொல்கிற அந்த கூத்து அப்படியே உங்களுக்கு வரும். பைபிளை குறித்து பேசுகிறார். அவர் சொல்கிறத அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, வேதத்தை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றார். வேதத்தை புரிந்து கொள்வதற்கு முதலாவது யாருக்கு பேசப்பட்டது, 2வது
யாருக்கு எழுதப்பட்டது? மூன்றாவது, யாருக்காக எழுதப்பட்டது? நான்காவது, என்ன வார்த்தை சொல்லப்பட்டது? 5, எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது? 6வது, எந்த நோக்கத்தோடு சொல்லப்பட்டது? 7வது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது? 8வது, அந்த வசனத்துக்கு முன்பதாகவும் அந்த வசனத்துக்கு பின்பதாகவும் இருக்கிற வசனத்தை புரிந்து கொண்டால்தான் உங்களால் அந்த வார்த்தையே வியாக்கரணம் பண்ண முடியும்ன்றார். பாருங்க, நான் இவருக்கு ஒன்று சொல்றேன், இவருக்கு சொல்றது இவருக்கு எப்படி நான் எடுத்து வியாக்கரணம் பண்ண முடியும்? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப யாருக்கு சொன்னது, யாருக்கு எழுதப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, இதெல்லாம் எனக்கு விளங்கலன்னு வச்சுங்களேன், எப்படி நான் சொல்ல முடியும்? எப்படி நான் போய் பிரசங்கம் பண்ண முடியும்? 11ஆம் நூற்றாண்டுல அவர் தான் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் வேதாகமத்தை. பாருங்க, அப்ப அவர் எவ்வளவு தெளிவா அதை சொல்றார், அப்பதான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும்ன்றார். மொத்த நிருபங்களும், அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா நிருபங்களும் நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு தான் எழுதப்பட்டது. ஆனா எல்லா நிருபங்களும் உள்ள வார்த்தைகளும் விசுவாசிக்கு எழுதப்பட்டது அல்ல. நிருபங்கள் எல்லாம் விசுவாசிக்கு எழுதப்பட்டது. அந்த நிருபங்கள் இருக்கிற எல்லா வாக்கியங்களும் விசுவாசிக்கு எழுதப்பட்டது அல்ல. விளங்கிக் கொள்ளுங்க. சில உதாரணத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அதனாலதான் பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது சொல்றாரு பாருங்க. தீமோத்திக்கு பவுல் சொல்லும் போது வார்த்தையை சொல்றாரு, சத்திய வாக்குகளை பகுத்தறிய கருந்து கொள்றாரு. சத்திய வாக்கியங்களை பகுத்தறிய கற்றுக்கொள். ஒரு வார்த்தை எதுக்காக எழுதப்பட்டிருக்குது, என்னதுக்காக எழுதப்பட்டிருக்குது, ஏன்றதை நம்ம பகுத்தறிய கற்றுக்கொள்றாரு. சில உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதாவது ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ணோன்னா 1 யோவான் 1:9 சபைக்கு பாவ அறிக்கை தேவையில்லைங்க, அதெல்லாம் தப்பு, இயேசுதான் அறிக்கைன்னு ஒரு வார்த்தையில் சொல்றதுக்கும் அந்த வார்த்தையை உங்களுக்கு நிரூபித்து காமிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, யார் சொன்னது, பாவரிக்கை இல்லைன்னா எப்படி, அப்ப என்ன நடக்கும், அப்ப நீங்க குழம்பிடுவீங்க. இதை உங்களுக்கு நான் விளக்கி காமிக்கும் போது உங்களுக்குள்ள விளங்கிடுச்சுன்னு வைங்க, மற்றவங்களை குழப்பும் போது குழப்பறால நீங்க நல்லா விளக்கி காமிச்சிருவீங்க. விளங்குது? அதனாலதான் பாருங்க, பிரசங்கம் பண்றதுல நிறைய ரெக்கார்ட்லாம் பண்ற, திரும்ப கேட்டு பாருங்க. அதை கேட்கும் போது நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1-2 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவனுமாகிய அனைவருக்கும். எத்தனை பேர் பரிசுத்தவான்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பரிசுத்தவான்களுக்கு எழுதுறான்னு சொன்னா, அப்ப இது நிருபம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதப்பட்டதுதான். எத்தனை பேர் பரிசுத்தவான்? மீண்டும் கேட்கிறேன், பரிசுத்தவான் தானே? நல்லா நிமிர்ந்து உட்காருங்களேன். நான் தான் பரிசுத்தவான். உங்களை குறித்து வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை நம்பும் பொழுது நீங்க பரிசுத்தவான். சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். செத்ததுக்கு அப்புறம் தான் சில டினாமினேஷன்ல பரிசுத்தம்னு கொடுக்குறாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதே சொல்றேன், நீங்க பரிசுத்தவான். ஆமென். சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்தம். ஆமென். இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஆரம்பிக்கிறார். ரோமர் 10:10 வாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. இது விசுவாசிக்கா? சொல்லுங்க பிரதர், விசுவாசிக்காது கிடையாது. ஏன்னா நான் நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிச்சேன், ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை பண்ணிட்டு, அதனாலதான் நான் பரிசுத்தவான். நிருபங்கள் என் பரிசுத்தவான்களுக்காக எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நிருபமும் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. ஆனா நிருபங்கள் உள்ள எல்லா வார்த்தைகளும் விசுவாசிக்குரியதல்ல. இது ஒரு அவிசுவாசுக்குரியது. ஒரு அவிசுவாசி விசுவாசத்துக்குள்ள வரக்கூடிய வழியை பவுல் அங்க எழுதி வைக்கிறார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இதை நான் எடுத்துக்க முடியாது. சொல்றது விளங்குதா இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு விசுவாசிக்கு சொல்லப்படுகிறதும் அவிசுவாசிக்கு சொல்லப்படுகிறதும் நிருபத்தை எடுத்துக்கணும். ஆனா நிருபங்கள் எழுதப்பட்டது எல்லாமே யாருக்காக? இன்னொரு ப்ரூஃப், இன்னொரு வேதத்தில் இருந்த இன்னொரு உதாரணத்தை காமிக்கிறேன். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தை. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோப்பு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிக்கும் போது 12 கோத்திரங்களுக்கு அவர் எழுதுறார். யூதர்களுக்கும் 12 கோத்திரங்கள் எழுதுறார். இந்த நிருபம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற யூதர்களுக்கு எழுதப்படுகிற நிருபம். சபைக்கு எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரு. ஏன்னா சபைக்கு தான் எழுதியிருக்கிறார். சபையில ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு என்ன பண்றாரு? எழுதுறார். சபையில ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதின நிருபம் தான் அது. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற யூதனா இருந்தாலும் சரி, அது புறஜாதி இருந்தாலும் சரி, நமக்கு ஒத்து வரும். இல்லீங்களா? அப்ப 12 கோத்திரங்களுக்கு அவர் மென்ஷன் பண்றார். இப்ப இடையில வாங்க,
யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை. அப்ப ஆரம்பிக்கும் போது விசுவாசிக்க ஆரம்பிச்சார். இப்ப இது யாருக்கு சொல்லுங்க பிரதர், நல்லா சொல்லுங்க, யாருக்கு? அப்ப நிருபங்கள் எனக்கு தான் எழுதப்பட்டது. ஆனா நிருபத்தில் எழுதப்பட்ட நிறைய வார்த்தைகள் எனக்கு கூறியதல்ல. ஒத்துக்கிறீங்களா? அப்ப பாவிகளே, இருமனம் உள்ளவர்களே கர்த்தரிடத்தில் சேருங்கள் போது அவிசுவாசிக்கு எழுதுறாரு. அவரு ஒரு அவிசுவாசியான மனுஷன், அவனை பார்த்து சொல்றாரு, இருமனமா வாழாதப்பா, ஒரு மனமா இரு, கிறிஸ்தியேசுக்குள்ளவா, உன் எண்ணங்களை அவருக்குள்ள சமைப்பை அப்படின்னு எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ப்ரூஃப் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். வேதத்திலிருந்து தான் வேதத்துக்கே வியாக்கானம், அதான் நல்லா இருக்கும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். இது முன்ன வாரம் நான் வாசிச்சேன். ஆனால் இதில் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 9வது வசனம், கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கப்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. அந்த 2 வார்த்தை வருது பாருங்க. யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும். தாங்கள் அப்படின்போது விருத்த சேதனம் உள்ளவருக்கு, நாங்கள் புறஜாதிகளுக்கு. இவங்க 2 பேருமே ஊழியம் செய்ய போறாங்க. 3 பேர் யூதல் பக்கம் போறாங்க, பவுலும் பர்னபாவும் இப்ப புறஜாதிகள் மத்தியில போறாங்க. இவங்க 2 பேரும் இப்ப காஸ்பல்ல பிரசங்கம் பண்றாங்க, உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க, நிருபங்களை சபைக்கு எழுதி அனுப்புறாங்க. இப்ப நிருபங்கள் சபைக்கு வரும்போது அது சபையில வாசிக்கப்படுகிறது. அங்க யூதனர் இருக்கலாம், புறஜாதியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். சபைக்கு அங்க என்ன பண்ணப்படுது? வாசிக்கப்படுது. பாருங்க, இப்ப இது வாசிக்கப்படும் பொழுது, அந்த சபையில வாசிக்கப்படும் பொழுது இவங்க அந்த வெளிப்பாட பேசுறாங்க. எந்த வெளிப்பாட பேசுறாங்க? கர்த்தர் சுவிசேஷத்தை எப்படி இந்த உலகத்துல பிரசங்கம் பண்ணான்றதை கொண்டு வந்து பேசுறாங்க. ஆமென். சொல்றது விளங்குதா, விளங்குலீங்களா? இப்ப அந்த சபையில பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க ரட்சிக்கப்படாத யூதனும் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத புறஜாதியானும் இருக்கலாம். இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ற வார்த்தை யாருக்கு போகும்? இப்ப நான் உங்களுக்கும் சொல்றேங்க, இங்க இவ்வளவு பேர் அமர்ந்து இருக்கிறீங்க. இங்க பாருங்க, வெளியில இருந்து புதுசா வந்திருப்பாங்க, ஒரு சில நீங்க பழக்கப்பட்டால் இங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்குன்னு வர வார்த்தைகள் உங்களுக்குரியது. ஆனா நான் காமனா பிரசங்கம் பண்றேன், ஒரு சபையில நின்று, ஒரு புல்பீட்ல நின்று உங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றேன். ஆனா எல்லா வார்த்தைகளும் உங்களுக்குரியது. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அததான் சொல்ல வர்றார். இப்ப 1 யோவான் 1:9க்கு நீங்க வந்தீங்கன்னா, 1 யோவான் 1:9 யாருக்கு எழுதுனது? நாஸ்டிசம் போதனையினால் பாதிக்கப்பட்ட யூதர்களுக்காகவே யோவான். விளங்குச்சா? அப்ப அவர் சொல்றாங்க, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் உங்கள் பாவங்களை அவர் கழுவதுக்கு, உங்கள் பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் சொல்றார். இப்ப அது யாருக்கு? நாஸ்டிசம் போதனையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற யூதர்களுக்கு அந்த வார்த்தை எடுத்து அவர் என்ன செய்யறார்? போதிக்கிறார். ஏன்னா அவங்களுடைய இன்டென்ஷனே வேற பாருங்க. அவனுக்கு சொன்ன விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால தான் அவங்களுக்கு எடுத்து அதை போதிக்கிறார். இன்னும் சில வியாக்கரணத்தை காமிக்கிறார். வேதத்தில் இருக்கிற சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு நீங்க படிக்கும் போதும் சரி, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் சரி, ஏன் ஒரு ஜெபத்துக்கு வரும்போது கூட ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும். வாங்க 1 பேதுரு 4:17 வாங்க. எனக்கு பைபிள் ஸ்கூல்ல கூட இப்படி சொல்லி கொடுத்தது கிடையாது. அவ்வளவு தெளிவா உங்களுக்கு எடுத்து உட்காந்து அதை ரெடி பண்ணி சொல்லி கொடுக்குறேன். நான் புரியுற அளவுக்கு சொல்லி கொடுக்கணும். வாசிக்கிறேன் 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவா இருக்கும் பாருங்க. இப்ப நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குறதுன்னா எந்த நியாய தீர்ப்பை பேசுறாரு? இது சபையில எப்படி பேசுறாங்களா? இயேசு வரும்போது நித்திய நியாய தீர்ப்புல என்ன நடக்குது? அதனாலதான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில தான் துவங்குது. எருசலேம்ல அந்த நியாய தீர்ப்பை துவங்குறார். அங்க துவங்கும் போது என்ன ஆகும் பாருங்கன்றதான் பேசுறாங்க. இல்ல, இது என்ன பேசுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இங்க கை வச்சுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிறேன். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். பாருங்க, இதையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயபக்தியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பாவத்திலிருந்து வெளியில திரும்பி வாங்க. இது நியாயத்தீர்ப்பு, அதை பத்தி பேசல. நீங்க போயிட்டு ஏடி 70 அப்படி இல்ல ஏடி 70 எருசலேம்ல என்ன நடந்துச்சுன்றதை போய் செக் பண்ணுங்க, இன்டர்நெட்ல படிங்க. ஏடி 70 எருசலேம்ல நடந்த சம்பவங்களை நீங்க வாசிக்கும் போது, ஏடி 70 அங்க இருந்த ரோமர்கள் யூதர்களை பயங்கரமான வகையில் நியாயம் தீர்த்து அவங்களை கொலை செஞ்சாங்க. இததான் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போனார். உங்களுக்கு அந்த உபத்திரவங்கள் உண்டு. அந்த கடைசியா வரும்போது இந்த ஏடி 70 என்ன நடக்குதோ அதை தான் இயேசு அந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா சொன்னார். பேதுருவும் அந்த நியாய தீர்ப்பை தான் பேசுறார், நித்திய நியாய தீர்ப்பை பத்தி பேசல. இயேசு 2ஆம் வருகையில உலகத்தை நித்திய நியாய தீர்ப்பு கொண்டு வர போறாங்க, அதை பத்தி பேசல. ஏடி 70 ரோமர்கள் இந்த ஜனங்களை எப்படி நியாயம் தீர்க்கிறாங்கன்றதான் இங்க பேசப்படுகிறது. ஆமென். அததான் பவுல் சொல்றார். நீங்க அதை 1 பேதுருக்கு வாங்க, இப்ப அதுல சில விளக்கத்தை காமிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்குகிறது, துவங்குற காலம் சமீபமா இருக்குது. இதை எழுதும் பொழுது ஏடி 60 இது எழுதுறாரு. ஏடி 70 அது நடக்க போது, ஏடி 60 எழுதுறாரு. துவங்காலம் சமீபமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுதல் முடிவு. ஒருவேளை அந்த நியாய தீர்ப்பு துவங்கிடுச்சுன்னா, இப்ப ரோமர்கள் செய்யற காரியங்கள் நமக்குள்ளாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா தேவனை அறிகிற காரியங்கள் எப்படி நடக்கும் அப்படின்றான். இதை அநேக வேத வல்லுநர்கள் அங்கீகரிக்கிறாங்க. ஏடி 70 நடந்ததை தான் பேதுருவும் சொல்றாரு. எபிரேயர் ஆசிரியரும் அந்த எபிரேயர் 10, 21, 22, 23 நடந்ததான் சொல்றாருன்றதை அநேகர் அங்கீகரிக்கிறாங்க. எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படுகிற காலங்கள், அது நல்லா விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது சரியான வகையில் எடுத்து சொல்ல தெரியாதனால ஒரு அருமையான சத்தியத்தை தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிற ஒரு மீட்பின் காரியத்தை ஒரு தங்களுடைய புரிந்து கொள்ள முடியாத தன்மையினால் அதை மட்டமா பேசுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் முழுக்க முழுக்க பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கழுவி என்னை நிக்க வச்சிருக்குதுன்னு சொன்னா, அந்த நிலைமையே என்ன மாத்திருக்குது சொன்னா, பாவி என்ற நிலைமையில மாத்தி நீதிமான் என்ற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா, திரும்ப ஒரு தவறையோ 10 கட்டளைகளால் சொல்லப்படுகிற ஒரு பாவத்தையும் நான் செய்யும் பொழுது மீண்டும் என்ன பாவத்தில் அது தள்ள முடியும் சொன்னா, ரத்தத்துல வல்லமை கம்மின்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்க? சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணத்தினாலதான் எனக்கு பிரசங்கம் பண்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு. ஒரு பிள்ளை தவறு செய்யுது. அந்த பிள்ளைக்கு எப்படி போதிப்பீங்க சொல்லுங்க? 3 வயசுல இருந்து இப்ப 28 வயசு ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. எப்படி போதிப்பீங்க? அது பாவம் பண்ணும் போதெல்லாம் நீங்க பெத்தெடுத்ததுனால அறிவுரை சொல்லினே வருவீங்க. எந்த நிலைமையில நின்று அறிவுரை சொல்லுவீங்க சொல்லுங்க பிரதர்? எந்த நிலைமையில அறிவுரை சொல்லுவீங்க? அப்பா நீ பிள்ளை, நான் சொல்லது விளங்குதா? செய்யாத, வேணாம், பண்ணாத, ஏன்னா உனக்கு நல்லது இல்லை. அந்த வளர்ச்சிக்கு ஏதுவான வகையில் ஆலோசனை கொடுப்பனே தவிர அந்த ஸ்தானத்தை என்னால மாத்தி போட முடியாது. அதனாலதான் பவுல் அதை சொல்றாரு பாருங்க, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் தேவனை தெரிந்து கொள்ளுங்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுது. அதுதான் உலகம் தோன்றதுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள் அவர் உங்களை தேவன் என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப அவர் என்ன தெரிந்து கொண்டு அவர் இந்த மீட்பின் பணியை, இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, அதன் வல்லமை எவ்வளவு பெருசா இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அதை ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியாது, மட்டுப்படுத்தவே முடியாது. இப்ப 1 யோவான் 1:8 வாங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாருங்க, இந்த வார்த்தை எடுத்துக்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க, யோவான் என்ன சொல்றாரு? யோவான் அன்பின் சீசங்க, அவர் தான் வெளிப்படுத்தின விசேஷவரி எழுதினவர். அவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு, நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிகளா இருப்போம். இந்த வார்த்தையை தான் பேசுறாங்க. நமக்குள் சொல்லுங்க, நமக்குள். இப்ப நமக்குள் பாவம் இல்லை, நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம வஞ்சிகளா இருப்போம். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு கூட இந்த வார்த்தை நிறைய பேர் சொல்றாங்க, நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னோமானால். அப்ப இயேசு என்ன செஞ்சாரு? அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அப்ப நமக்குள் பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம வஞ்சிக்கிறோம். அதனால பாவ அறிக்கை ஏற்படுத்துறாங்க. அப்ப நமக்குள் பாவம் இருக்குது, பாவம் இருக்குது, பாவம் இருக்குதுன்னு தான் பிரசங்கம் பண்றோம். அப்ப இந்த வசனத்தை எதன் அடிப்படையில் பேசுறாரு அவர்? எதன் அடிப்படையில் அதை கொண்டு வராரு? மீண்டும் அந்த போதனைக்கு தான் அந்த நாஸ்டிசம் ஆட்கள் என்ன சொல்றாங்க,
சரீரம் தீமையானது, ஆவி நன்மை. சரீரம் தீமை, ஆவி நன்மை. ஆவிக்குரிய வாழ்க்கை நீ ஆராதி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் ஆவியில நடக்கிறது. உன்னை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது ஆவியில, சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னை அவர். அல்ல சரீரம் வந்து தீமை. தீமையை வந்து நீ பெருசா டீல் பண்ணவே பண்ணாத. உன் சரீரத்தில் எது நடந்தாலும் அது வந்து நீ பெருசா யோசிக்காத. பாவம் பண்றியா, அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா சரீரம் அப்படிதான், அது பாவம் பண்ணதான் செய்யும். உன் எண்ணம் அப்படிதான், நீ அது சரீரம் அப்படிதான், அது தீமை அப்படிதான். அதனாலதான் இப்போ இங்க யோவான் என்ன பண்றாரு, கொண்டு வராரு. அப்பா அப்படி இல்ல, நமக்குள் பாவம் இல்லை என்று நாம் சொன்னால் நம்மை நாமே வழங்குறீங்களா? வழங்குற மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. அதான் மென்ஷன் பண்றாரு. அப்ப நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னா வஞ்சிக்கலாம். ஏன்னா அவன் சரீரத்தை பேசுறான். நாஸ்திசம் போதனையின் அடிப்படையில் மாத்திரம் தாங்க 1 யோவான் 1 அதிகாரத்தை முழுக்க எழுதப்பட்டது. அவர் ஆரம்பிக்கும் போது அந்த நாஸ்திசம் போதனை யூதர்களால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மேல ஒரு பெரிய அக்கறையின் அடிப்படையில் எழுதுறாரு. அந்த நிருபத்தை அப்படிதான் எழுதுறாரு. 1-2 நமக்காக பிரிக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றார், நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்ன. நமக்குள் பாவம், இந்த வார்த்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த 2 வரி வாசிக்கிற பாருங்க, 8 முதலாவது வரி பாருங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறோம். 9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம், மேல வந்து சொல்றாரு நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால், 9ல சொல்றாரு நம்முடைய பாவங்களை. அப்ப நமக்குள் பாவம்ன்றார், நம்முடைய பாவம்ன்றார். எப்படி இதை ஒத்துக்கிறது? மீண்டும் வாங்க அந்த குழந்தை விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா அது நல்ல உதாரணம். உங்க குழந்தை ஒரு தவறு செய்யுது, எப்படி புத்திமதி சொல்லுவீங்க? ஒரு பொய் பேசுது, ஒரு திருடுது, ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டேங்குது, உடனே என்ன சொல்லுவோம்? ஏன்பா நம்ம பொய் பேசலாமா? ஏன்பா நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கலாமா? ஏன்பா நம்ம திருடலாமா? ஏன்பா இது நமக்கு நல்லதா? நமக்குன்னா யாருக்கு பேசினீங்க? நீங்க போய் பேசுனீங்களா? சொல்லுங்க, நீங்க திருடுனீங்களா? நீங்க ஏதாவது கீழ்ப்படியாம இருந்தீங்களா? அப்ப பிள்ளைகிட்ட சொல்ல போது ஏன் அதை சொல்றீங்க? நமக்கு இது தகுதியா, நமக்கு இது ஏத்ததா இருக்குமா அப்படின்னு என்ன? யோவான் யாருக்கு ஊழியம் செய்யறாரு? சொல்லுங்க, யோவான் யாருக்கு ஊழியம் செய்யறாரு? யூதர்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட யூதர்களை இந்த நாஸ்திசம் என்ற போதனையை கொண்டு வந்து அவங்களை வஞ்சித்து இப்ப சபையில கொலைப்படி ஆயின்றது. இப்ப அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? எப்படிப்பா நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னாது நல்லா வருமாப்பா? நீ யோசிச்சுப்பா, நம்முடைய பாவம் நம்ம அறிக்கை செஞ்சு அவர் மன்னிக்கிறான்னு சொல்றாரு. எப்ப நீ இப்ப யாரை மையப்படுத்திட்டு இருக்கிறாரு? விளங்குதா உங்களுக்கு? விளங்குற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, அடுத்து அப்ப பாவரிக்கைன்றது இருக்குது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இந்த பாவரிக்கையெல்லாம் இருக்கு. ரொம்ப டீப்பா போனோம்னா அதிகமாக போகலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தாவீது பாவரிக்கை பண்ணியிருக்கிறார். என் ஜனங்களை பாவங்களை மன்னியும் ஆண்டவர், என் ஜனங்களுக்கு மனதுருகம்னு கதறி இருக்கார். மோசே தன் ஜனங்களுக்காக பாவரிக்கை பண்ணியிருக்கார். இவர்கள் நீர் அழிப்பீரானால் என்னை கொன்று போடும், ஜீவ புத்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடும். அந்த பாவங்களுக்காக அவர் கதறார், அறிக்கை செய்கிறார். தானியல் புத்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க. தானியல் இஸ்ரவேல் ஜனங்க பாவங்களுக்காக கதறார். இப்ப பாவரிக்கை பழைய ஏற்பாடுல என்னன்னா, அந்த பாவங்களை ஏன் அவங்க அறிக்கை செஞ்சாங்கன்றது நீங்க கொண்டு வரணும். அவங்க பாவங்களை ஏன் பழைய ஏற்பாடுல அறிக்கை செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பலி என்றது இருந்த தவிர கிறிஸ்து என்றவர் தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு பலியே கிறிஸ்துவா இருக்கிறதுனால நமக்கு பாவம் பிரச்சனை இல்லை, கிறிஸ்துவ தான் நம்ம அறிக்கை பண்ண வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் விளங்குது? ஆமென். இது புதிய ஏற்பாட்டில் கூட யோவான் ஸ்தானங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாவரிக்கை நடக்கும். அதை வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாருங்க யோவான் ஸ்தானங்கன்னா அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா, அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போதே பாவரிக்கை பண்ண வைக்கலையா? அது வாசிக்கலாம், வாங்கலாங்க, கொஞ்சம் போகலாம். மார்க் எழுது சுவிசேஷம் 1 அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இங்கு யோவான் ஸ்தானகன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ண உடனே யூதேயாவிலிருந்து எருசலேம் எல்லா ஜனங்க வந்துட்டாங்க. அந்த யோர்தான் நதி கிட்ட வந்து நிற்கிறாங்க. இவர் தண்ணிக்குள்ள நிற்கிறாரு, ஜனங்க கியூ நிற்குது. இப்போ அவர் என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. என்னன்னு வருது பாருங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். உங்களை அந்த காரியத்துக்கு கொண்டு போறேன் பாருங்க. யோவான் இப்போ தண்ணிக்குள்ள நிற்கிறாரு. முதலாவது ஒருத்தன் வரான், பாவ அறிக்கை பண்றான். அவனுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு வச்சுங்க, 3 வயசுலேருந்து அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க. இப்போ அவனுக்கு ஒரு 35 வயசுன்னு வச்சுங்க. 3 வயசுலேருந்து 35 வயசு பாவ அறிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறான். நான் 3 வயசு இருக்கும்போது முதல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் நான் கேட்குறேன்.
அடுத்த 5 வயசு இருக்கும்போது தெரியாமல் எங்கள் அம்மா ஒரு முறை எட்டி வச்சேன், 2 முறை தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 10 வயசு ஆகும்போது 2 முறை பிட் அடிச்சிருக்கிறேன், 3 முறை தெரியாமல் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன். 17 வயசு வரும்போது பொல்லாத தப்பு நிறைய ஞாபகத்துக்கு வரல, நான் 1-2 ஞாபகத்துக்கு சொல்கிறேன். இப்படியே பேசியிருந்தானா 3 வயசுலேருந்து 30 வயசு வரையும் 3 மணி நேரமாவது அவன் பாவரிக்க என்ன பண்ணிக்கணும்? யோவான் ஸ்தானத்தில் எங்கே நிற்கிறாரு? தண்ணியில். இவன் நிற்கிறார், பின்னாடி எவ்வளோ பெரிய க்ரௌடு நிற்குது. அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. யோவான் ஸ்தானத்துடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த யோர்தான் நதியிலே முடிஞ்சு போயிருக்கும். ஜன்னி ஏறி அங்கே அடக்கம் பண்ணிருக்கணும். அவர் நல்லா விளங்குது பாருங்க. உங்களை தண்ணியில் இறக்கி நீங்க பண்ண பாவம்லாம் சொல்லுங்க பிரதர். நீங்க சொல்லி ஏறத்துக்குள்ள நான் தொட்டிலே சமாதி தான். நீங்க உயிரோட போயிடுவீங்க, எனக்கு அடக்கம் தான். எனக்கு அப்ப அங்க என்ன அறிக்கை பண்ணிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது சிந்திக்கணும் இல்லையா? வேதத்துக்கு வியாக்கரணம் பண்ணுதுங்க. அதனாலதான் எனக்கு வேதம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, அளவுக்கு அதிகமா நேசிக்கிற ஒண்ணு வேதம் தான். வேதம்ன்றது என் உயிர், என் பிரசங்கம் அந்த உயிர் அப்படியே வச்சிருப்பேன் நான். அதனாலதான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு சலிப்பு வர்றது கிடையாது, போர் அடிக்கிறது கிடையாது, பிரசங்கம் பண்ணும்போது வெறுப்பு வர்றது கிடையாது. ஏன்னா பிரசங்கன்றது என் உயிர், நான் சந்தோஷப்படுவேன். நீங்க நாள் முழுவதும் பிரசங்கம் வைங்க, உங்களை இப்படியே பிரசங்கம் பண்ணினே இருப்பேன். நீங்க யாரும் கோட்டுவா கூட விட மாட்டீங்க. 7 நாள் 8 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்க, நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், பிரசங்கம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்கு. எது விசுவாசி என்னத்தை பேசலாம், ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு அதுல பேச தெரியுமா உங்களுக்கு? 1000 ஜென்மம் கர்த்தர் எனக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். அவ்வளவு உள்ள இருக்குதுங்க. நிறைய பேருக்கு அது புரியுது கிடையாது. 2020 அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போது என்ன படைச்ச ஆண்டவர் என்ன குறித்து எழுதி இருக்குது, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசிச்சு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரை மணி நேரம் சீரியலே உட்காந்து இன்னொருத்த குடும்பத்து கதையை நான் வாயை பொழந்துன்னு பாக்குற அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னா, என்ன குறிச்சி நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய தரிசனத்தை என்ன குறிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. இதை படிக்கும் போது எனக்கு எவ்வளவு இன்பம் இருக்கும் நினைக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, வேதத்தை நேசிங்க. நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த தகப்பன் கிட்ட அந்த இளையகுமாரன் ஓடி வரான். வேசித்தனம் பண்ண, விபச்சாரம் பண்ண, காசு அழிச்சான், நண்பல் துரோகம் பண்ண, எல்லாம் பண்ணி மேய்ச்சான், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். வந்த உடனே தகப்பனை பார்த்து என்ன சொன்னான்? தகப்பனே, நான் போனதுல இருந்து பாவரிக்கை பண்ண போறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நின்னு கேளு. நீ காசெல்லாம் கொடுத்தா நான் வாங்கி வீட்டை விட்டு வெளியில போனோன்னு நேராக ஒரு பார்ல போய் தண்ணி அடிச்சேன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்தினானுங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்ல பொம்பளை இருந்தா நல்லவன் நினைச்சுன்னு போனேன். இதெல்லாம் பேசியிருந்தானா தகப்பன்? அதெல்லாம் இல்லை. அவன் ஒன்னே சொன்னான் பாருங்க, தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இதை தான் அந்த ஜனங்க அங்கே பண்ணியிருப்பாங்க. யோவாஸ்தான்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சோம். முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அறிக்கை. அப்போ அவங்க எதை அறிக்கை பண்ணாங்க சொல்லுங்க? என்ன அறிக்கை பண்ணாங்க? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனாக இருக்கிறவரை உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம். தண்ணியில முழுக்கி வெளியில அமிச்சிட்டா, போய் வெளியில முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் பாவத்தை அறிக்கை பண்ணல, பாவத்தை மன்னிக்கிறவர் அறிக்கை பண்ணான். எத்தனை பேர் விசுவாசம்? பாவரிக்கை எனக்கு எப்படி மன்னிப்பு தருது? கிறிஸ்துதாயா என் மன்னிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாவியா இருக்கும் போதே கிறிஸ்துவதான் அறிக்கை பண்ணேன். நான் பாவம் பண்ணிட்டா கூட சரி, கிறிஸ்துவதான் எனக்கு ரட்சகரா இருக்கிறார். என் தகப்பனை மாத்தவே. அதான் சொன்னேன் இல்லையா? AD 90 இதை எழுதுறாருங்க யோவான். இதை எழுதும் போது AD 90, AD 49, 50 நிருபங்களை பவுல் எழுதி முடிச்சிட்டாரு. AD 49, 50 சபையில அந்த பிரசங்கள் பண்ணப்பட்டிருக்கு. நிருபங்கள் அங்க பவுல் வாசித்த நிருபங்கள் சபைகளை வாசிக்கப்படுகிறது. 50, 51 ஆண்டுகள் அங்க நடக்குது. ஒரு இடத்துல கூட பாவரிக்கப்படுங்க பவுல் சபைக்கு எழுதவே இல்லை. AD 90 தான் யோவான் எழுதுறாரு. அப்ப AD 90 யோவான் எழுதும் பொழுது நீங்க போய் வாசிங்க. AD 90 காலகட்டங்கள், AD 90 நாஸ்டிசம் டீச்சிங் எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தது, எப்படி அது யூதர்களை, ரட்சிக்கப்பட்ட யூதர்களை பாதிச்சது. அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த துவக்கத்தை ஆரம்பிச்சு 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் அப்படியே டோட்டலா மாத்துறார். பிள்ளைகளே, ஆமென். 2ஆவது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், பாவம் செய்யவானான்னு சொல்றேன். நீங்க யாரும் பாவம் செய்யறது யாருக்குமே விருப்பம் கிடையாது. தேவனுக்கு விருப்பம் கிடையாது, சபைக்கு விருப்பம் கிடையாது, ஒரு பாஸ்டருக்கு விருப்பம் கிடையாது, ஏன் உங்களுக்கே விருப்பம் கிடையாது. பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், அப்படி ஏதாவது செஞ்சினா நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில்
அப்ப அங்க சொல்லப்படுகிறது எப்படி? உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டால்னா அப்புறம் 2:1 கொண்டு வந்து 1:9 1:8 எப்படி இணைக்க முடியும்? இங்க பிள்ளைகளே ஆரம்பிக்கிறாரு. அங்க நாஸ்திசம் போதனையால் பாதிக்கப்பட்ட யூதர்கள் எழுதி கொண்டுகிறார். ஆமென். அப்படியே நிருபத்தை எழுதிதான் வராரு. அதை எழுதும் போது அந்த பிள்ளைகளை ஆரம்பிக்கிறார். அங்க வந்து 2ஆம் அதிகாரம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதற்காக வேத வல்லுநர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. ஆமென். எத்தனை பேர் விளங்குது? இது உண்மை. இது வந்து நிறைய பேருக்கு இதனுடைய மேன்மை என்னன்னு புரிய மாட்டேங்குது. வாங்க, இதில் ஒரு நல்ல சாட்சி இருக்குது. டெஸ்ட்மனி இன்டர்நெட்ல இருந்து ஒரு டெஸ்ட்மனி படிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல லேடி, அவங்க எழுதியிருக்கிற அந்த டெஸ்ட்மனியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய இம்ஸ் எல்லாம் பாடினவங்க அவங்க. இன்றைக்கும் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிற நிறைய பாமாலை அந்த பாடல்களை பாடினது 80க்கும் மேலான இம்ஸ் அவங்க பாடியிருக்காங்க. நிறைய பாடல் இருக்குது. அதில் எந்த ஜீவன் இயேசுவே அப்படின்னு ஒரு பாமாலையை அவங்க பாடினதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்றைக்கும் நிறைய சபையில் அதை பாடுறாங்க. கிறிஸ்துவ பாரம்பரிய சபைகள் அந்த பாடலை பாடுறாங்க. அந்த அம்மா பேர் வந்து பிரான்சிஸ் ரிட்லி அவர்கள். இதை நீங்கள் போய் அங்கே படிங்க. அவங்க சொல்கிறாங்க 3 வயசுலேயே அவங்க நல்லா படிக்கிறதுக்கு டேலண்ட் உள்ள ஆளாக இருந்தாங்களாம். 3 வயசுலேயே. 4 வயசுல வேதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 9 வயசுல ஆங்கிலத்தில் இலக்கியத்தோடு கூட கட்டுரைகளை எழுதி உலக பாராட்டப்பட்டாங்க அவங்க இருந்த பகுதியில். 21 வயசுல மத்தேவு, மார்க்கு, லூக்கா, யோவான், நிருபங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள், வெளிப்படுத்தின விசேஷம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், சங்கீதம், இதை எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டாங்களாம். பைஹார்ட் பண்ணிட்டாங்களாம். எத்தனை வயசுல? மனப்பாடம் ஆக்கிட்டாங்க. பிற்காலத்தில் அதுக்கப்புறம் மற்ற புத்தகங்கள் ஆமோஸ், சகரியா, ஒசியா இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு முழு வேதத்தையும் அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி மேக்சிமம் அந்த வேத பகுதி எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டாங்களாம். 10 வருஷம் நம்ம மனதில் இருக்குமா? எத்தனை வசனம் யோசிச்சு பாருங்க நீங்க. இதுதான் ஒரு காரியம் எங்க நடக்குதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து இட்டாலி, ஜெர்மன், கிரீக் நிறைய பாஷைகள் தெரியுமா? அதுல முக்கியமா லாட்டினும் கிரீக்கும் நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. லாட்டின், கிரீக் நல்லா படிப்பாங்க. இந்த லாட்டின் கிரீக்ல படிக்க ஆரம்பிச்சுன்னு வேதத்தை அதுல படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை வரும்போது 7வது வசனத்தை வரும்போது அதுல இருக்கிற அந்த வாக்கியம் அவங்கள ரொம்ப வைக்கத்தக்க அளவு பண்ணிடுச்சான். வாங்க அந்த 1 யோவான் அடுத்த வாரம் அதுதான் பேசுவேன், எனக்கு நேரம் இல்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 அடுத்த வாரம் பேசலாம். அந்த ஒளியா இருக்கு, தேவன் ஒளியா இருக்கிறார், வேணும் இருள் இல்லை. அந்த ஒளினா என்ன, அந்த ஒளியை பத்தியே அங்க அந்த இடத்துல யோவான் கொண்டு வராலாம். அடுத்த வாரம் காமிக்கிறேன். அந்த ஒளியில் எப்படி நம்ம ஐக்கியப்படுறோம், அதுக்கு என்ன காரணம், வேதம் முழுவதும் எப்படி சொல்லப்படுதுன்றதை அவங்களை காமிக்கிறேன். இப்போ நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 7 வாசி. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையை வந்து கிரீக்குடைய கிராமர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அவருடைய ரத்தம் வந்து என்ன ஒரு முறை மட்டும் இல்லைங்க, அந்த ரத்தம் வந்து என்ன கண்டினியூவாவே சுத்தத்திலே வச்சிருக்குன்றாங்க. ஆமென். ஒரு முறை இல்ல, சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை தமிழ்ல என்னன்னா, தப்பு பண்ணா சுத்திகரிக்கும், தப்பு பண்ணா சுத்திக அப்படி இல்ல, அந்த ரத்தம் என்னை கண்டினியூவாவே சுத்தத்துல வச்சிருக்கோன்றாங்க. ஆமென். அந்த வார்த்தையை வாசித்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்குள்ள இருந்த குற்ற உணர்வு வெளியேற ஆரம்பிச்சுச்சான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குற்ற உணர்வு இருக்குமா, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, அறிக்கை பண்ணணுமா, தப்பு பண்ணிட்டோமா, அறிக்கை பண்ணிட்டோமா, ஒருவேளை நம்ம இந்த அறிக்கை விட்டுட்டோமா, இந்த எண்ணங்களே இருப்பாங்களாம். இந்த 1 யோவான் 1, 7, 8, 9 வாசிக்கும் போது இவங்களுக்குள்ள அந்த இருந்த அந்த போராட்டம் அதிகரிச்சான். அந்த 7 வாசிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அதுல இருந்து கர்த்தர்ட்ட நெருங்கும் போது ஒரு நாள், ஏன் ஒரு நொடி பொழுது, ஏன் 24 மணி நேரமும் அவர் ரத்தம் என்னை சுத்திகரித்து இருக்கின்ற வெளிப்பாடுல நான் வாழ்ந்தேன் அப்படின்றான். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில பாருங்க, வசனத்தை வந்து சரியான வகையில் நீங்க புரிந்து கொள்ளணும், உங்க வாழ்க்கையில மேன்மை அடையவே முடியாது. அதனாலதான் இதை வந்து இந்த சபையில் நாங்கள் அதை மேன்மைப்படுத்துறோம். நீங்க வேற ஒன்றும் பெருசா சர்க்கஸ் எல்லாம் காமிக்கிறது கிடையாது. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கணும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதுதான் உண்மைங்க. வார்த்தை தெரியல வச்சுங்க, வார்த்தையிலுடைய நம்ம வார்த்தையில் இருக்கிற உண்மையான மகத்துவம், உண்மையான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும்னா தேவன் எவ்வளவு நல்லவன்றதை நமக்கு என்ன பண்ணாது புரியாது. நம்ம வாழ்க்கையில முழுக்க முழுக்க கிறிஸ்து மைய பகுதியில் இருக்கணும் பாருங்க. அதனால பாருங்க, எந்த இடத்துல நீங்க வாசினாலும் கிறிஸ்து மைய பகுதியில் இருப்பார்.
2 திருடர்களுக்கு மத்தியில தான் கிறிஸ்து அடிச்சாங்க. ஏன்னா கிறிஸ்து மைய பகுதியா இருக்கும் போது வாழ்க்கைக்கு ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவில் வந்து சொல்ல, உங்களுக்கு சமாதானம். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் கிறிஸ்துவ நடுவில் வைங்க. அவரே எனக்கு ஜீவன், அவரே எனக்கு ஜீவன், அவரே எனக்கு ஜீவன், அவரே எனக்கு ஜீவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில மேன்மை அடையலாம். அவர் ரத்தம் கடைசி வரையும் உங்களை பாதுகாக்க வல்லமுள்ள. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை வைத்து வாய்களை தந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லோரும் நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லோரும் நன்றி செலுத்துவோமா. அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாருங்க. அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க அவருடைய சொந்தம். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே. எங்களை சுத்திகரித்தது நீர் அல்லவா. உடைய திரு ரத்தத்துக்கு எங்களை சொந்தக்காரர்களாய் மாற்றினது நீர் அல்லவா. அடிமைத்தனத்தை முறித்தெடுத்தது நீர் அல்லவா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணினவர் நீர் அல்லவா. ஓ நன்றி கர்த்தாவே. ஓ உங்க சுகத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். எல்லாரும் கரங்களை வைத்து வாய்களை தந்து தேவனை ஸ்தோத்திரிங்க. உங்க சரீரத்துல வியாதி வாசமா இருப்பது தேவன் விரும்புறது கிடையாது. உங்க சரீரத்தை தேவன் சுகமாக்க விரும்புகிறார். உங்கள் சரீரம் கர்த்தருக்கு சொந்தம். ஆண்டவரே உமக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள கிறிஸ்துடைய ஜீவனை பேசுகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன். உச்சன் தலைவர் உள்ள கால்வரை அந்த ஜீவனை பேசுகிறோம் கர்த்தாவே. வியாதியை வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதிக்குரிய எல்லா விதமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. உம்முடைய நாமம் அதிசயமானவர் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய நாமம் அதிசயமானவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. வியாதியினுடைய அறிவினுடைய தாக்கத்தை விளக்கும் ஆண்டவரே. கிறிஸ்துவனுடைய அறிவின் தாக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. நீ ராப்பாவா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் அறிக்கையே கிறிஸ்து ஆண்டவரே. எங்கள் அறிக்கை யெகோவா நிசி, எங்கள் அறிக்கை யெகோவா ஈரே. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதா. ஓ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதா. குடும்பங்களுக்குள்ளாக நன்மைகளை உச்சரிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் நைக்கும் இன்றும் இன்றும் சதா காலம் ஒருத்தரும் இருப்பதாக. ஆமென். மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ, உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நீரிருப்பேன் என்றீரே. என்னை ஆசீர்வதித்திடவே நீரிருப்பேன் என்றீரே. ஆசீர்வதித்திடவே. ஆராதனை 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 ஆராதனை
ஹalleluya கரங்களை தட்டி தேவனை உற்சாகத்தோடு ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.